சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று தமிழகம் முழுவதும் பேசுபொருளாகி இருக்கிற என்றென்றும் நான் அதிமுகவில் தான் இருப்பேன் என்று அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்டி வேலுமணி போட்டுள்ள அந்த ட்விட்டர் உண்மையிலேயே பாஜக அதிமுக கூட்டணி முறிந்திருப்பதால் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகத்தை சாமானிய மக்களிடமிருந்து அரசியல் பார்வையாளர்களிடமும் அது ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக, இந்த பிரச்சனை தொடர்பாக இதற்கு ஏதேனும் பின்னணி இருக்கிறதா, அல்லது இயல்பாகவே இந்த கூட்டணி முறிவானது ஏற்பட்டு தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் திருப்புமுனை ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்து இந்த விவாதம், இந்த அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மிடம் விவாதத்திற்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான கல்கி பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இதே போல் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் ஆதரவாளரும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளருமான புகழேந்தி இன்னும் சில நிமிடங்களில் நம்மோடு இணைய இருக்கிறார். இதே போல் வலதுசாரி சிந்தனையாளர் சரவண பெருமாளும் இந்த பிரச்சனை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அவரிடமே தெரிவிக்க இருக்கிறார். முதலில் நாம் பத்திரிகையாளர் கல்கி பிரியனிடம் இந்த பிரச்சனையை அவர் எவ்வாறு பார்க்கிறார் என்று நாம் பார்க்கலாம். வணக்கம் சார். இந்த அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்கு. அது அந்த இபிஎஸ் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட சந்தித்ததுக்கு பிறகு, அதற்கு பின்னர் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், ஒரு 4 நாட்களுக்கு பிறகு இந்த கூட்டணி முறிவை அதிகாரப்பூர்வமாக அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவித்தார்கள். ஆனால் இதுவரை அந்த கூட்டணி முறிவு தொடர்பாக 2 பேட்டிகள் KP முனுசாமியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அதே பேட்டியை KP முனுசாமி கொடுத்திருக்கிறார். அவர்கள் அந்த பேட்டியில் அதிமுக பாஜக கூட்டணி முறிவானது இறுதியானது 2026 தேர்தல் வரை இது நீடிக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்குள்ளேயும் ஒரு பாஜக ஆதரவு அணி இருப்பது போலவும், பாஜகவிற்குள்ளும் ஒரு அதிமுக ஆதரவு அணி இருப்பதாகவும் ஒரு பொதுவாக ஒரு கருத்து விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசுது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இந்த பிரச்சனையை, இந்த அரசியல் போக்கை எவ்வாறு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த பாஜகவுக்குள்ள அதிமுக ஆதரவணி, அதிமுகவுக்குள்ள பாஜக ஆதரவணி அப்படின்னு இருக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது காங்கிரஸுக்குள்ளேயே காங்கிரஸ்னு ஒன்று இருந்தது. அதனால ஒரு திமுக அதே மாதிரி திமுக ஆதரவு காங்கிரஸ் சொல்லிட்டு அது மாதிரி இருந்தது. பட் ஏற்கனவே அது மாதிரி அந்த கட்சி தலைமை மீதோ அல்லது இன்னொரு கட்சியோட கூட்டணி கட்சியோட தலைவர் மீதோ ஒரு பாசத்தோடு இருக்கிறவங்க, அந்த கட்சியோட கொஞ்சம் அசோசியேட்டாக இருக்கிறவங்க, நான் அந்த கட்சியோட கூட்டணி தொடரணும்னு விரும்புகிறவங்க, இப்படி சில பேர் ஒவ்வொரு கட்சியிலும் இருப்பாங்க. இந்த சமயத்தில் பாஜகவோட நம்ம கூட்டணியை முறிக்கணும், 24 வரையும் பார்க்கலாமே, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட் எடுத்துக்கலாமேன்னு நினைக்கிறவங்க அதிமுகவில் இருக்கலாம். நிச்சயமாக அதில் வேலுமணியும் இருக்கலாம், தங்கமணியும் இருக்கலாம். எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த நேரத்தில் நம்ம முடிச்சுக்கணும் தான் அப்படின்னு. சில பேர் இல்லை இதுதான் கரெக்ட் டைம், இப்போ முடிச்சுனது கரெக்டு அப்படின்னு முனுசாமி நினைக்கலாம், CV சண்முகம் நினைக்கலாம், ஜெயக்குமார் நினைக்கலாம். அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இது 2த்துக்கு நடுவில் எடப்பாடி, சரி இவங்க 2த்துக்கு நடுவில் நம்ம சிக்கிந்து நம்ம என்ன முடிவு எடுக்கிறது யோசிக்கும்போது அவருக்கு பாஜக மேலிடத்துலேருந்து என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்தது, குறிப்பாக 2 விஷயம் இன்னும் தெளிவாக இல்லைன்றதான் என்னோட அபிப்பிராயம். ஒன்று, அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசினது என்ன பேசப்பட்டது. ஏன்னா அண்ணா விஷயம், அண்ணாமலை பற்றி அண்ணாவை பற்றி அண்ணாமலை சொன்ன விஷயம், அதுதான் ஒரு காரணமா அப்படின்றது நிச்சயமாக அந்த ஒரு காரணத்துக்காக கூட்டணியை முறிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் ஏற்கவே முடியாதுன்னு அண்ணாமலை சொன்னதும் அந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துதான். இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக நான் சொல்ல முடியாது, அது அண்ணாமலை சொன்னதாகவும். இந்த விஷயம் இன்னைக்கு தான் கருப்பண்ணன் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக இபிஎஸ் நீங்கள் 26ல் இல்லை அண்ணாமலையை நீங்கள் ஏற்றுக்கணும் சீஃப் மினிஸ்டரானு சொன்னாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கல, அதனால தான் கூட்டணி பிரிஞ்சுன்னு சொல்கிறார். பட் ஆனால் என்னுடைய அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அண்ணாமலை நான் இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் 24ஓட சரி 26 கட்சி தலைமை முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அது இயல்பான ஒரு விஷயங்க. ஒரு அரசியல் கட்சி இப்போ இருக்கிற சூழலில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணுமோ அதை எடுப்பாங்களே தவிர 76ல் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்படும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு அரசியல் கட்சி 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்களுக்கு இப்போவே முடிவெடுத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் குறிப்பாக பாஜக அதை கண்டிப்பாக சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே முதல்வர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க ஆக்கலை. அதனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்கு. சிவசேனாவே பிரேக் ஆச்சு பார்த்தோம். அதனால் அவங்க இங்கே அது மாதிரி சொல்லுவாங்களான்னு தெரியல. இவங்க தமிழகத்தின் ஏக்நாத் ஷிண்டே
எஸ்பி வேலுமணி தான் சமூக வலைத்தளங்கள்ல அப்படி சொல்றாங்க. ரொம்ப ஏன் சொல்றாங்கன்னா அவர் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடோட இருக்காரு. அதுக்கு 2 காரணம் இருக்கு ஆக்சுவலா. பாஜக ஆதரவு நிலைப்பாடுன்னா உதாரணமா கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க வந்து பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு நின்னா வச்சுக்கோங்களேன், இயல்பாகவே வாக்குகள் பிரியும், திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அது வந்து வேலுமணிக்கு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை உண்டாக்கும், அது அவருக்கு உண்டாக்கும். அதனால அவர் வந்து பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தா பெட்டர். அதுக்கு கார்பரேஷன் எலெக்ஷன் வந்து நல்ல உதாரணம். ஒரு கார்பரேஷனை கூட அந்த ஏரியாவில் அவங்க பிடிக்க முடியல. அது திருப்பூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், கோவை ஆகட்டும், எந்த கார்பரேஷனையும் அவங்களால பிடிக்க முடியல. ஸோ நீங்க பிரிஞ்சிருந்தீங்க, நீங்க உங்களால பிடிக்க முடியல. சேர்ந்திருந்தா அங்கே பாஜகவும் அந்த ஏரியாவில் ஓரளவுக்கு வலிவா இருக்கு, வலிமையா இருக்கு. அதிமுகவும் ஓரளவுக்கு வலிமையா இருக்கு. 2 பேரும் சேரும்போது ஒரு ஸ்ட்ரென்த் வரும். நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் பிரிஞ்சு நிற்கிறதுன்றது வந்து வேலுமணிக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அது தோக்கும் போது நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை சந்திக்கிறீங்க நீங்கள், அது ஒரு காரணம். 2வது வந்து இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்கு, பாஜகவோட நல்லா தானே போயிட்டு இருக்கோம். நம்மளும் மோடி தானே பிரதமராக வரணும்னு விரும்புகிறோம். நம்ம இது நேற்றுவரையும் நம்ம அதுதான் சொல்லி இந்தியாவுக்கு மோடி தமிழகத்திற்கு அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 26 பற்றி பின்னாடி பார்த்துக்கலாம். 24 நமக்கு அடுத்த வர கோல் போஸ்ட் என்ன ஆக்சுவலாக 24 தான். அந்த கோல் போஸ்ட் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கணும். நம்ம எதுக்கு 26 பற்றி இப்போ சிந்திக்கணும்? 24ல் நமக்கு என்ன அரசியல் ஆதாயம், யார் கூட நம்ம 4 சீட்டோ சீட்டுகள் வாங்கலாம், பெறலாம், இல்லை கடுமையான போட்டி கொடுக்கலாம். நம்ம வந்து கட்சி ரீதியாகவும் நம்ம வந்து நம்ம தலைமைக்கு ஒரு அங்கீகாரம் தேவையாக இருக்குது இப்போ மக்கள்கிட்ட. அந்த மாதிரி விஷயம் எடப்பாடிகிட்ட இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து எதுக்கு பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்காங்க. இல்லை இதுதான் சரியான டைம் அதிமுக பிரியறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்காங்க. அது சிபி சண்முகம் போன்றவர்கள் தேவையில்லை நினைக்கலாம், அவங்க நினைக்கலாம். அது மாதிரி கேபி முனுசாமி கூட அப்படி நினைக்கலாம். பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ண டைம் வந்து சரியான டைமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. அதுக்கான சொன்ன காரணங்கள் இருக்குல்ல, அது சரியான காரணமானது கேள்விக்குறி. நான் உங்களுக்கு சொன்ன இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால அரசியல் பின்னடைவு வந்ததுன்னா அது வேலுமணிக்கு ஒரு பின்னடைவாக போகும். 2வது இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. மத்தியில் இருக்கிற அரசு மாநில அரசு ரெண்டுத்தையும் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மத்திய அரசு உங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால நீங்க முன்னாள் அதிமுக மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேலுமணி வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கார். 4-5 கேஸ் அவர் பேர்ல, அவர் வீட்டில் 3 தடவை ரைடு பண்ணியிருக்காங்க. 58 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கெல்லாம் அவர் பேரில் இருக்கு. அதெல்லாம் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது தவிர ஸ்மார்ட் சிட்டி கேஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அவரை பொறுத்த மட்டும் ஒரு வல்னரபிள் பாயிண்ட்ல இருக்கார். அவருக்கு கேசஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அவர் 2 விதத்தில், ஒன்று அரசியல் ரீதியாக நம்ம பாஜகவோட இருக்கணும், கோவை மண்டலத்தில் அதான் அட்வான்டேஜ் நினைக்கிறது. இன்னொன்று வந்து நமக்கு சொந்தமாகவே பர்சனலாக நிறைய கேஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். நம்ம மத்தியில் இருக்கிறத விட்டு விலகி வந்துட்டா மாநில அரசு நம்மளை ரொம்ப ஈஸியான டார்கெட்டாக பார்ப்பாங்க நம்மளை அப்படின்னு அவர் நினைக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ மத்திய அரசு இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதை விட வேண்டிய அவசியம் இல்லை. 2024க்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 24 வரை 2 பேரும் சேர்ந்து நிற்கலான்ற எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம். அவர் ஏக்நாத் ஷிண்டேவா மாறுவாரா தெரியாது. பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு கணிப்பு நான் நினைக்கிறேன்னா, இந்த பிரிவுன்றது நிரந்தரமானது கிடையாது, தேர்தல் நெருக்கத்தில் இது ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி ஒரு சேஞ்ச் வரலன்னா அப்போதான் வேலுமணியோட ரியல் பொசிஷன் நம்ம பார்க்க முடியும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி இதே ஸ்டாண்ட்ல இருக்காரு வச்சுக்கோங்களேன். அப்ப வேலுமணியோட ஸ்டாண்ட் என்னன்றது அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் எப்போதும் அதிமுகன்னு சொல்றாரு இல்லையா, அது உண்மையாக இருக்கிறதா இல்லையா அப்போதான் தெரியும். அந்த தேர்தல் அறிவிச்ச பிறகு எடப்பாடி இதே பிரிஞ்சிருக்கிற ஸ்டாண்ட்லயே இருந்தாருன்னா அப்பதான் தெரியும். சரி, இப்போ கூட்டணி முறிவு ஏற்பட்டு விட்டது. இந்த மாதிரி ஒரு பிளவு 2 பக்கமுமே ஒரு சந்தேகமும் இருக்குது. மீண்டும் இணைவார்களா இணைய மாட்டார்களோ சந்தேகமும் இருக்குங்கிறாங்க. அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அப்படிங்கிறாங்க. இப்போ புதிய கூட்டணின்னா நம்ம இப்போ புரட்சி பாரதமும் மற்றும் இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி மட்டும்தான் அங்கே இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணி மற்றவங்க எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் இன்னும் நாங்கள் முறிந்ததாக நாங்கள் நினைக்கலன்னு சொல்கிறாரு. இப்போ வேறு ஏதாவது புதுசாக கட்சி எதுவும் இந்த திமுக பக்கம் இருந்து இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இந்த பேசிக்காக நம்ம தலைவர் தொழில் திருமாவளவன்லாம் கூட நலம் விசாரிச்சிருக்காரு ஐபிஎஸ் திடீர்னு. அங்கேருந்து அந்த கூட்டணி பேரங்கிறது 2 பக்கமுமே அதிகரிக்குமோ? இந்த அதிமுக கூட்டணியில் பேருமே இருக்கிறவங்களுக்கும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் கடந்த முறை அவங்க தேர்தலில் கொடுத்த சீட்டை கூட இந்த தடவை கொடுக்கறதுக்கு சம்மதிப்பாங்களான்னு தெரில. ஆனால் அதுக்கான டிமாண்டு அதில் ஏதாவது கொஞ்சம் குளறுபடி ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பொதுவான ஒரு பார்வையாளரா, பத்திரிகையாளராக பாஜக அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகள் அதிமுக பக்கம் வருதான்னா அதில் யாரும் வரா மாதிரியான ஒரு தோற்றம் தெரியல. அது ஏசி சண்முகம் மாவட்டம் டாக்டர் கிருஷ்ணசாமி, வாசன், இல்லை பாரிவேந்தர் பூசா போயிருக்காரு, அவர் இல்லை ஜான் பாண்டியன், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பாஜக ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரிவுன்றது வந்து தற்காலிகமான ஒரு பிரிவாக தான் இருக்குது, இது சரியாயிடும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து 2 கட்சியும் ஒன்றா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டாண்ட்
ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, மத்தியில் மோடி தொடர்ந்து ஆட்சியில் வந்துட்டாருன்னா அவரோட இருக்கிறது தான் நமக்கு பெட்டர் அப்படின்னு நினைப்பு கூட அவங்களுக்கு இருக்கக்கூடும். அதனால் வந்து அவங்க இமிடியேட்டாக வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவை அறிவிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. நாங்கள் பாஜகவோட தான் இருக்கோம், இல்லை நாங்கள் அதிமுகவோட தான் இருக்கோம்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்களும் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேமில் தான் இருக்காங்க. இது எப்படி போகிறது, பேச்சுவார்த்தை நடக்குதா, ஏதாவது ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இணைப்பு வருதா, இல்லை தனியாக தான் இருக்காங்களா, அப்படி தனியாக இருக்கும்போது நம்ம முடிவு எடுத்துக்கலான்ற லெவலில் தான் அந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளே அந்த லெவலில் இருக்கும்போது திமுகவில் இருக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் அவர்கள் வந்து 2019 ஒரு வெற்றி கூட்டணியாகவே இருக்காங்க. தொடர்ந்து வெற்றிகளை பார்த்துட்டு வராங்க. 3 தேர்தலில் அவர்கள் வந்து இப்போ இபிஎஸ் தனியாக இருக்கும்போது இபிஎஸ் கூட வந்து அவங்க இணைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக இருக்காங்க. இபிஎஸ் வந்து அவங்க வந்து சேர்ற அளவுக்கு இவற்றை என்ன மாதிரியான விஷயங்கள் இவற்றை இருக்கு? இவர் வந்து அவங்கள இணைச்சி வச்சிருக்கிறது வந்து மோடி வேண்டான்ற ஒரு விஷயம் அவங்களை இணைச்சி வச்சிருக்கு. யார? திமுக கூட்டணியை. வேணுன்ற கூட்டணி பாஜக கூட்டணியா இருக்கு. அப்போ இபிஎஸ் ஸ்டாண்ட் என்ன, வேணுமா வேண்டாமா, மோடி தொடரணுமா வேண்டாமா, அதுல ஒரு கிளாரிட்டி வேண்டி இருக்கு. ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாத வரையும் நீங்க அந்த கூட்டணியிலேருந்து யாரும் இங்க வரமாட்டாங்க. ஆக்சுவலாக கேபி முனுசாமி சொன்னதுலேருந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். நாங்கள் வந்து நவீன் பட்நாயக் மாதிரி இருப்போம் அப்படின்னு சொன்னார் அவர். ஆக்சுவலாக நவீன் பட்நாயக் வந்து நேற்று கூட மோடியை தான் வந்து ஆதரிச்சிருக்காரு. 10 அம்சத்தில் 8 அம்சம் வந்து மோடி வந்து சிறப்பாக இருக்கார், சிறந்த தலைவராக இருக்கார் அப்படின்றார். ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இருக்குன்றார். ஜெகன்மோகன் ரெட்டி இதுவரையும் மோடியை எடுத்து எதுவும் பண்ணல. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நீங்கள் மோடி ஆதரவு நிலைப்பாடோடு இருக்கீங்களா அதிமுக? அப்போது திமுக கூட்டணியிலேருந்து உங்கள் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு, அங்கே சீட்டு பங்கீடுகள் பிரச்சனைகள் வராமையும் இருக்கலாம். இந்த விஷயம் ஸ்டாலினுக்கும் தெரியும் இல்லையா? அதிமுக பிரிஞ்சு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னா நிச்சயமா. ஏன்னா இவங்க போகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் நம்மளால சொல்ல முடியுது. அந்த சீட்டு மட்டுமே அங்கே பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அதை தாண்டி மோடி வரக்கூடாதுன்னா இந்த அணி ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஆங்கிளில் தான் இந்தியா லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு மோடி வேண்டாம் மோடி வேண்டும் என்ற 2 குரூப்புக்கு நடுவில் ஒரு குரூப்பாக இருந்துட்டு அந்த குரூப்புக்கு எந்த விதமான ஒரு நோக்கம் இல்லாத போது அதை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் சிறுபான்மையோர் ஓட்டு கிடைச்சிரும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் குறைவு. ஏன்னா நீங்கள் மோடிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு, பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதை நீங்கள் எடுப்பீங்களா தெரியாது. எல்லாமே வந்து பாஜக இல்லை, பாஜகவுடைய தேசிய தலைமையும் எடப்பாடி அவர்களும் வாயை திறந்து சில விஷயங்களை உண்மைகளை சொன்னால்தான், அமித்ஷாவோட பேசினது என்ன, நட்டா சொன்னது என்ன போன்ற விஷயங்கள்லாம் வெளியில் வரும்பொழுது தான் எக்ஸாக்டாக பிரிவுக்கான காரணம் தெரியும். இவங்க சேருவாங்களா என்கிற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அக்னிதரன் சார், இப்போ கூட்டணி முறிவு தொடர்பான அறிவிப்பு வழியாக கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிட்டு கேபி முனுசாமி மட்டும்தான் நாங்கள் பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் இதுவரை யாரும் இந்த கூட்டணி முறிவு தொடர்பாக வந்து அவங்க எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கல. நாளை அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். ஜேபி நட்டா உள்ளிட்டோரை சந்தித்து அவர் அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார். அதுக்கு முன்னதாக நிர்மலா சீதாராமனும் தமிழகத்தில் உள்ள அந்த கூட்டணி முறிவால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அதில் என்ன சாதக பாதக அம்சங்கள் இருக்கிறது என்பது குறித்து அவர் ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த 2-3 அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த நீடித்த மௌனத்துக்கு 2 பக்கமும் ஒரு முறிவு ஏற்பட்டால் அதுக்கு அடுத்தால இரு தரப்புலையும் தரமாக வாக்குவாதங்கள் வரும், அறிக்கைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் இது ஒரு அரசியல் முரணாக இருக்குது. கூட்டணி முறிந்ததுக்கப்புறம் ஒரு புயலுக்கு பின் அமைதி மாதிரி இருக்குது. புயலுக்கு முன் தான் அமைதி இருக்கும், இது பிந்தைய அமைதியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அது பெரும்பாலும் சார் முறிவுக்கு பிறகு முறிவே அமைதிக்கு தானே அடையாளம். சேரணும்னு சொன்னா தான் கல்யாணம் முடிக்க போறோம் அப்படின்னா தான் மேலதாளம் வெடி வேட்டு சத்தம் எல்லாம் வரும். அப்ப இது வந்து முறிஞ்சதுக்கு பிறகு பட்டாசுலாம் போட்டிருக்காங்க ராயப்பேட்டை ஆபீஸ்ல முறிவு அறிவிப்பு கேபி முனுசாமி அறிவிக்கும் போது பட்டாசுகள்லாம் வெடிச்சது. அதையும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இல்ல அதாவது ஒரு நம்முடைய நிலைப்பாட்டை பொறுத்தளவுல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் விலகிருச்சு. அது மட்டுமில்ல, சில கட்சிகளைப் போல வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பு அல்லது வாய்மொழியாக பேசின பேச்சு மட்டும் கிடையாது சார், தீர்மானமாக போட்டிருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலும் கூட சேர மாட்டோம், 2026 சட்டமன்றத்திலையும் கூட்டணி இல்லை. நான் கேட்குறேன், ஒருவேளை அதிமுகவினுடைய தலைவர்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டார்கள். அப்படி முடிவெடுத்தால் நம்முடைய மக்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்ற பார்வை அது அவங்களுக்கு தெரியாதா? ஒண்ணு. இன்னொரு விஷயம், கூட்டணியில இருந்து கொண்டே நாங்கள் யாரையும் சொல்ல வேண்டும், யார் வந்து 2026 முதலமைச்சர் என்பதை நீங்க அதிமுக கட்சி கேட்டதே முதலில் தவறு. அதை நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம், தேசிய தலைமையில் முடிவெடுக்கும் என்பது அதை விட அது கண்டனத்துக்குரியது. அப்ப ரெண்டுமே தவறு.
அதனாலதான் 2 பேரும் வெளியே பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நாட்டினுடைய பிரச்சனை என்ன? 9.5 ஆண்டு காலம் எதிர்மறை வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு இருந்துச்சு? அதை குறைப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு உதவியதா இல்லையா? அப்ப இந்த போன்ற பிரச்சனைகள், கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரியில் இப்ப உச்சநீதிமன்றத்தை மட்டுமே நாடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் கூறிய பேட்டி, இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு நாம் நிரந்தர தீர்வு கண்டுட்டோமா இல்லையா? இதுதான் மக்களுடைய வாக்கு வங்கியை கூட்டுமா குறைக்குமா என்பது ஒரு பார்வை. இன்னொரு விஷயம், ஒரு கூட்டணியில சேர்ந்ததனாலேயே, நான் இந்த விவாதத்தில் பங்கேற்பதனாலேயே நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. இது ஒரு களம் அமைத்து கொடுக்கிறது, இது ஒரு வாய்ப்பு. அது மாதிரி தான் நீங்க ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனையை நாம் தீர்த்தமா? மத்திய அரசுக்கு எல்லை என்ன இருக்கு, மாநில அரசுடைய எல்லையை மீறி மத்திய அரசு என்ன கோரிக்கை வச்சது, அதையெல்லாம் வாக்கு வங்கிகளாக மாறும். இவங்க செஞ்சாங்க, இதை செய்யல. அப்படித்தான் பார்க்கணும். ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனாலயே அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி வருமா வரலையான்னு சொல்ல முடியாது. ஆனா தேர்தலில் தெரிய வரும். ஆனா அந்த கட்சியினுடைய உள் விவகாரங்களில் மூக்க நுழைக்கலாமா கூடாதான்றதையும், கட்சி ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்குல்ல, கூட்டணி தாங்க வச்சிருக்கிறாங்க, கட்சியவே கூட்டி ஒண்ணு சேர்த்துறல. அப்படி என்றால் அதுல இருதரப்புல இருக்கல. இவங்க பாஜக தேசிய தலைமையை மாத்தணும்னு சொல்றாங்க, தமிழக பாஜக தலைவரை மாத்தணும்னு சொல்றாங்க. ஒரு கோரிக்கை. ஏன் மாத்தணும்ன்றாங்க? எதுக்காக மாத்தணும்ன்றாங்க? விமர்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இல்ல விமர்சிக்கிறாங்கன்னு இல்ல, பிரச்சனையை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப உங்களை மட்டுப்படுத்துவது, மந்தப்படுத்துவது, நீங்கள் அதிகாரத்தில் இல்லை, நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறீங்க, அப்ப நாங்க சொல்றதான் ஜெயிக்கும். நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த வழக்கறிஞர் மத்திய அமைச்சரா இருக்கிறாரு திரு எல் முருகன், முனைவர் பட்டம் பெற்றவர். இந்த சர்ச்சையை அவர் பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? ஏன் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஆளுநரா இருக்காங்களே, அவங்க கருத்து சொல்லல? ஏன் அந்த சர்ச்சை கருத்து சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும், இந்த வாசகம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படி கட்சியை வளர்த்தார்கள். ஆனால் சர்ச்சைக்குரிய பேச்சு பேசல. 1956 சர்ச்சைக்குரிய பேச்சுல ஏற்கனவே ஒரு முன் வியூகம் திட்டமிட்டு தான் பண்ணிருக்காங்களா சார்? இது எல்லாம் நீங்க பேசி பாருங்க, இதை தடுக்கிறாங்களா இல்லையா, இல்லக்கு விமர்சனங்கள் வருதா இல்லையா? ஆனா ஒண்ணு, ஒரு குருவி கூட்டில் குண்டு வைக்க கூடாதுன்றது மாதிரி ஒரு அதிமுக ஒரு தமிழ்நாட்டில் ஜீவாதார பிரச்சனைகளை மக்களிடத்தில் தேவையான திட்டங்களை செஞ்சதனாலதான் 31 வருஷம் ஆண்டு இருக்குங்க. அப்ப அதற்கு பிறகு திமுகங்க சுதந்திரத்துக்கு பிறகு 3 கட்சி தாங்க தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கு, காங்கிரஸ், திமுக, அதிமுக. அப்படி அந்த அதிமுக கட்சி, அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தின் நவீன சிற்பி என்று அண்ணாவை சொல்லுகிறோம். அண்ணா தான் தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினவர். அவரையும் முத்துராமலிங்க தேவரையும் சொல்லி வர்றீங்களே, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. யாரு? திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தலைவர் பேசும்போது இந்து நாளில வந்துச்சு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அதை எப்படி அதை ரெஃபரன்ஸ் பண்ணாம டக்குன்னு அப்படி ஒரு கருத்தை சொன்னாருன்னா ரொம்ப இதா இருக்கு. அதனாலதான் ஐபிஎஸ் ஆபீசர் போற்றுதற்குரிய பதவி தான். ஐஏஎஸ் படிச்சு வர்றது கஷ்டம். ஆமா கஷ்டம். ஆனா அந்த பதவி பொறுமை இழந்தது காரணத்தினாலதான், சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினாலதான் 9.5 வருஷத்துல வெளியே வந்துட்டாரு. அப்போ இங்கு வந்ததுக்கு பிறகும் இங்க சர்ச்சையான கருத்துக்கள் இந்த நாளிதழே வருத்தது இல்லன்னு மறுத்துருச்சு. மறுத்ததற்கு பிறகும் நீங்க எதை கோட் பண்ணி பேசுனீங்களோ அந்த நிறுவனமே மறுத்ததுக்கு பிறகு நான் பின்வாங்க மாட்டேன். இது எவ்வளவு பெரிய அரசியல் அகந்தையா அல்லது அரசியல் மடமையா, இல்ல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை நாம் வேரோடு அழிக்கணும், ஆரிய கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் விதைய போட்டு வளர்த்து மரமாக்கி கொண்டு வரணும்னு நினைக்கிற சித்தாந்தம் தப்பு இல்லையா? அந்த வேலையைத்தான் தொடர்ந்து செய்கின்றார். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் அண்ணாவை குறை சொன்னீங்க. அண்ணா 7A என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தில் இருந்தாலும் சீர்திருத்த கல்யாணத்தில் நீங்க பண்ணலாம், மோதிரம் மாத்திக்கலாம், 4 மக்களோட தாலியை மாத்திக்கலாம், அதுவும் திருமணம் தான் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். அவர் இறந்துட்டார். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், இதற்கு முன்னர் நடந்ததும் இதுக்கு பொருந்தும் சொல்லி சொன்னார். அவர் அண்ணா இறந்துட்டார். ஆனா அண்ணாவினுடைய தமிழ்நாடும்
இந்த திருத்தங்களும் இன்னைக்கு நிலுவையில் இருக்குல்ல, சட்டத்துல தானே இருக்குங்க. 69% இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க. அம்மாவை குறை சொன்னீங்க, ஆனால் 69% இன்னும் சட்ட பாதுகாப்போட 9வது அட்டை இருக்குல்ல. ஆனா அந்த அண்ணா விமர்சனத்துல திமுக ஒரு பெரிய ரியாக்டே பண்ணலையே. அது திமுக பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது அண்ணா வளர்த்த கட்சி, அண்ணா உருவாக்கிய கட்சி. ஆனால் அண்ணா பேரை தாங்கி இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு விமர்சனம் பண்ணி கூட்டணி விட்டு வெளியே வந்துருச்சுன்னா எது உண்மையான அண்ணாவினுடைய கட்சின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் சார், ஒரு மூங்கில் மரத்திலிருந்து தான் நம்ம புல்லாங்குழல் செஞ்சு வாசிக்க முடியும், முருங்கை மரத்துல செய்ய முடியாது. ஏன்னா சொடக்குன்னு நம்ம ஏறி நின்றாலே ஒடிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முருங்கை மரமாக இருந்து கொண்டு ஒரு புல்லாங்குழலை வாசிச்சிடலாம், தமிழ்நாடுடைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில வந்துடலாம்னு நினைச்சா அது மூங்கில் மரமாக ஆசைப்பட முடியாது. எஸ்பி வேலுமணி ஏன் சார் அந்த ட்விட்டர் போடுறாரு? எல்லாம் ஓகே தான், எஸ்பி வேலுமணி ஏன் அந்த ட்விட்டர் நான் அதிமுகவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வரி ட்விட்டர் போட்டிருக்காரு சார். பழைய சைக்கிளில் போகிற மாதிரி எல்லாரும் அவங்களுடைய சிந்தனை கதவுகளை திறந்து வச்சு இவர் அப்படி போயிடுவாரு. அது பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தம் என்னன்னு தெரியுங்களா? இல்லை, ஒரு அவர் தம்பி சகோதரர் மகனுக்கு ஏதோ திருமணம்னு எல்லா இடத்தையும் ஒரு மண்டல கூட்டங்கள்லாம் நடத்தி இது பண்ணுற மாதிரியும் அதனால் ஒரு அதிருப்தி ஏற்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் மட்டுமல்ல, முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், இன்றைய கட்சியினுடைய அதிமுகவினுடைய சட்டமன்ற கொறடா, கட்சியினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலதுகரமாக இப்போ சமீப காலமா அந்த கூட்டணி முறிவுக்கு அப்புறம் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு கசப்புணர்வு இருக்குமோ? ஒரு கசப்புணர்வும் இல்லை. அதாவது நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிற போதும் இந்த பார்வை, அரசியல் பார்வை எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? அவங்க அடிமையா இருக்காங்க, பாஜகவுக்கு இப்படித்தான் இருக்கிறாங்க, அவங்க பேச்சு அங்க எடுக்கல, இப்படித்தானே சொன்னீங்க. இப்ப வெளியே வந்துட்டாங்க, இப்பயும் நாங்க நம்பல. சரி, தீர்மானமா போட்டாங்களே 2026 வரைக்கும் சேர மாட்டோம்ன்றாங்களே, ஆனா நாங்க நம்பல. நீங்க நம்புங்கன்னு அதிமுக கேட்டுச்சா? திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க நம்புங்கன்னு கேட்டாரா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் அவர் எடுத்த முடிவில் தெளிவாக நிற்கிறார். ஆகவே நாம சிந்தனை குதிரையை தட்டி விட்டு ஆசிரியர்களை வரைக்கும் மனம் போகும். ஆனால் நாமும் பாஸ்போர்ட் விசா எடுத்து போகணுமே. நிறைய பேர் பல ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரி விவாதங்கள் சமூக வலைத்தளங்கள் போனதுக்கு அப்புறம் ட்விட்டர் போட்டார். அது தவறான பார்வை சார். கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ சார், திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு அவராவா சேர்ந்து முடிவெடுத்தாரு, மாவட்ட செயலாளர் கூட்டினார்ல, அப்படி எடுத்தா கூட நீங்க சொல்லலாம் தன்னிச்சையாக எடுத்து விட்டாருன்னு. இல்லை, அதிமுக ஜனநாயக கட்சி. அதிமுக ஒரு குடும்ப கட்சி கிடையாது. அது பல மாவட்ட கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். எந்த முடிவு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க சார். அது பொதுச் செயலாளராக ஆனதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டணி முடிவு, துணிச்சலான முடிவு, தமிழக மக்களின் மனநிலையை அறிந்த ஒரு முடிவு. அதை அவரே அறிவிச்சிருக்கலாமா? ஏன் கேபி முனுசாமி அறிவிக்க விட்டாரு? பொதுச் செயலாளர் அறிவிச்சா என்ன, துணை பொதுச் செயலாளர் அறிவிச்சா என்ன? துணை பொதுச் செயலாளர் தான் அறிவிச்சாரு. ஒரு மாவட்ட செயலாளர் அப்புறம் ஒரு நாள் இடையில கூட பேசிருக்கலாமா? அன்னைக்கு கூட வேண்டாம், மறுநாள் கொஞ்சம் தொடர்பா பேசிருக்கலாமா? அதெல்லாம் ஏன் டவுட் வருது காரணம் தான் சொல்றேன். எல்லாரும் சார், நான் இன்னொன்னு கேட்கிறேன், உடனே இப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டத்தில் அவர் இருந்தார்ல, சம்மதத்தோடு தான் நடக்கிறது. யார் சொன்னால் என்ன? துணை பொதுச் செயலாளர்கள் 2 பேர், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கேபி முனுசாமி அவர்கள். ஆக இவர்களும் செல்வி ஜெயலலிதா அம்மா காலத்தில் அமைச்சராக இருந்தவர்கள். ஆக அந்த மூத்தவர்கள் என்ற மரியாதையின் அடிப்படையில் கூட அவர்கள் பேசியிருக்க கூடும். நீங்க சொல்லுங்க. சரி, உங்கள் கேள்விகளுக்கு நம்ம இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர், நம்ம அதிமுகவின் கொள்கை ஓபிஎஸ் ஆதரவு பிரிவின் கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி சார்கிட்ட நம்ம இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். புகழேந்தி சார் கேக்குதா சார்? வணக்கம் கண்ணன். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறது நீங்க கேபி முனுசாமி 2வது முறையா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. யார் நம்பிக்கை துரோகி அப்படின்னு அந்த பேட்டியில நீங்க ஓபிஎஸ், அப்புறம் நீங்க மாவட்ட உங்களோட நிர்வாகிகள் எல்லாமே கூடி பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாரும் ஒரு கூட்டாக அளித்த ஒரு பேட்டியில இபிஎஸ் ஒரு நம்பகத்தன்மை இழந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாரு. அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு யார் நம்பகத்தன்மை இழந்தவர் என்பதை அவர் ஒரு கேபி முனுசாமியும் ஒரு விமர்சனத்தை என்று வச்சிருக்கிறார் சார். இதுல இந்த கூட்டணி முறிவுங்கிறது நீடிக்குமா அல்லது நிலைக்குமா அல்லது குளறுபடி ஏற்படுமா? நீங்க என்ன சார் கருதுறீங்க? அதாவது நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் அவர் சொல்லவே மாட்டேன்றாருன்னு. இதுவரைக்கும் கூட சொல்ல மாட்டேன்றார். நீங்க இது சொல்லுங்க. இல்ல நீங்க கேட்ட ஒன்னும் தப்பு இல்ல. யார் அக்னேஸ்வரன் பிரதர் தானே? சரி, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நீங்க கேட்டது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அந்த அறிக்கையில கூட சைன் இல்லைங்க பழனிசாமி. அந்த அறிக்கை வெளியில வந்துச்சு பாத்தீங்களா? அதுல சைன் இல்லையா? அந்த அறிக்கையில
அந்த அறிக்கையில சைன் இல்லைங்க. அதுல அந்த அந்த ஷீட்ல பரதுல பூரா சைன் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா பொதுச் செயலர் சைன் பொதுச் செயலர் அவரே போட்டுக்கிட்டோம். செக் பட் அதுல பண்ணுறோம். சைனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப தவறான ஒண்ணு தானே. அப்போ நாளைக்கு என்ன வற்புறுத்தி வாங்கிட்டாங்கன்னு இவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ரைட். இப்போ கேபி முனுசாமி ரியாக்ட் ஆகுறாரு இன்னைக்கு திடீர்னு அண்ணன் பண்ருட்டியார் மேல பாயறாரு. தேவையில்லாம ஒரு பாய்ச்சல் அது. அவரால் தாங்க முடியல. அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப நடிப்பா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அவர். அதனால எடப்பாடியார் மேல எல்லாருமே பாய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 நாளா ஊனு கத்துறாங்க, பாயறாங்க, எல்லாம் பண்றாங்க. நான் இப்போ நீங்க கேட்ட கேள்வியிலே முக்கியமான கேள்வி சார். 5 வருட காலம் ராஜ்யசபா அவர் கையில ரிமைனிங் இருந்தாரு கேபி முனுசாமி. ஆமா, யாரோ ஒரு ஆதரவாளர், ஒரு உறுப்பினர், ஏடிஎம்கேல இருக்க ஒருத்தருக்கு அதை அவர் கொடுத்துட்டு போயிருக்கலாம். யாருக்காவது கொடுக்கலீங்க, யாருக்கும். நேர ரிசைனும் பண்ணல, அப்படியே போயிடுச்சு சார். கம்ப்ளீட்டா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ராஜ்யசபா போயிடுச்சு. ஏற்கனவே சில பேருக்கு ராஜ்யசபா கட்சியில இருந்து கொடுத்து அந்த ராஜ்யசபா சீட்டும் போயிடுச்சு, இந்த ராஜ்யசபா சீட்டும் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ரொம்ப நல்லவர் அவர். இவர்தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவருக்கும் தெரியும் இந்த நாட்டினுடைய பிரதமராக மீண்டும் மோடி வர வேண்டும் சொன்னவர். தமிழ்நாட்டுக்கு எடப்பாடின்னு சொன்னாங்க. சொன்னாரு. இப்போ மாத்தி அப்படியே பேசுறாங்க. 26 வரைக்கும் கூட்டணி இல்லைன்றாரு. சோ ஏன் இந்த நிலைப்பாடுகள் ஏன் மாறுது, தடுமாறுது? ஒரே நேரத்துல நான் என்ன சொல்றேன், இது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டா எடப்பாடி வெளியில வந்து அம்மா மாதிரி பிரஸ் கூட்டி தலைமை கழகத்துல நாங்க முடிவு பண்ணியாச்சுங்க, பிஜேபியோட எங்களுக்கு கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க, நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன், திருமதி வி கே சசிகலாவுக்கு ஸ்டாப் பண்ண பின்னாடி இருந்து குத்துறேன், இவர் ஏமாந்தார் ஓபிஎஸ், மறுபடியும் ஓபிஎஸ் அண்ணனுக்கு அதான் பண்ணேன், இப்ப அடுத்தது 3வது இங்க பிஜேபிக்கு அதான் பண்றேன், இது என் வேலை, நான் பண்ணியாச்சு, இனிமேல் எனக்கு அலையன்ஸ் கிடையாது, கூட்டணி கிடையாது அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாரு சார்? பிரஸ் முன்னாடி வர மாட்டேன்றாரு. கூட்டணி முடிவு ஒரு வாரம் தானே ஆச்சு, அதனால கொஞ்சம் தள்ளி வரலான்னு பாக்குறாரு போல. ரொம்ப நாள் நெருங்கிய நண்பர்களா இருந்துட்டாங்க 2000 கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் இருந்து, அதனால கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு வாரமா ஆல் இந்தியா லெவல்ல டிபேட் போயிட்டு இருக்கு. இதுதான் தினம் பேசும் பொருளா இருக்கு. கண்ணன் சார் அடிக்கடி இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? நாளைக்கு எனக்கு இந்த லெட்டரை போர்ஸ் பண்ணி இவங்க தான் எடுத்து வெளியில கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போனா என்ன பண்ணுவீங்க? நிலைமை தடுமாறுதுன்னு சொல்றதுக்கு வர நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா முடிவெடுங்க சார், நீங்களே சொல்லுங்க. ஏன் இவர் சொல்ல மாட்டேன்றார்? அதோட இல்லாம கண்ணாபின்னு பேசுறாரு. நீ முனுசாமி கேட்டேன், நான் அவரு பேச்சுக்கள் எல்லாம் கேட்டேன், ரொம்ப வேகமாவும் ஆர்ப்பரிப்பாவும் பண்ருட்டியார பத்தி எல்லாம் சொல்றாரு. சார் 10 வருட காலம் அம்மா ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர் இவர். மினிஸ்டர் போகும்பொழுதே வண்டியில இருந்து இறக்கி விட்டாங்க, கீழே இறங்கி வந்துட்டாரு இவர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுச்சு இல்ல இவருக்கு. அப்படிப்பட்டவர் யாரால மேல வந்தாரு நீங்க நினைச்சு பாருங்க. நான் வரல சார், இவ்வளவு பண்ண, அம்மாவுக்கு பிணை கொடுத்தேன், அந்த வழக்கை நடத்தின, அக்னீஸ்வரனுக்கு தெரியும், எவ்வளவு எல்லாம் பண்ணோம் சார். நம்ம ஒரு இடத்துக்கு வரல, அரசு பதவிக்கு வரல, ஆனா அவர் எல்லா அரசு பதவியிலும் இருந்தார். ஆனா கடைசியா எங்க இருந்து அங்கீகாரம் கிடைக்குது? அம்மா விட்டுட்டு போன பின்னாடி ஓபிஎஸ் கிடைக்குது. அவரோட கூட ஒருங்கிணைப்பாளரானாரு. ஒரே ஒரு அங்க ஓபிஎஸ் அவர் முதல்ல இருந்தாரு, திடீர்னு டக்குன்னு அங்க அந்த பொதுக்குழுக்கு முன்னாலதான் அங்க போனாரு கேபி முனுசாமி, அங்க போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா சார், இந்த துணை ஒருங்கிணைப்பாளர் அங்கீகாரத்தை கொடுத்தவரே ஓபிஎஸ் தான். இந்த பக்கம் ஓபிஎஸ் அணியிலிருந்து முனுசாமிக்கும், அந்த பக்கம் முதல்ல விஸ்வநாதன் வந்தாரு, சரியா வரலன்னு சொல்லி மாத்தி இன்னொருத்தர் கொடுத்தாங்க. ஆகவே இந்த நிறைய பயனடைந்தது எல்லாம் ஓபிஎஸ் என்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பயனடைந்த ஒரே பெரிய மனிதர் அவர் தான், வேற யாருமே கிடையாது. எம்பியை பறி கொடுத்தார், இந்த வேலைகள் எல்லாம் பார்த்தாரு. இன்னைக்கு ஜெயக்குமார் ஏதோ பேசுறது இல்ல, இப்ப இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அடிக்கடி வந்து பெருசா அதை என்டாஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சார், நிலைப்பாடுகள் என்பது முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. ரொம்ப தெளிவா என்னை தெரிந்து கொண்டவரை இப்ப நான் வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் டெல்லியில் சென்ற பொழுது எல்லாரும் சேர்ந்து போங்க, ஒன்னா போங்க, தகராறு வேண்டாம், அன்னைக்கே சொன்ன கேட்கல, இன்னைக்கு 65 இடம் தான் வரும், ஆட்சியை விட்டுட்டீங்க, இன்னைக்கு அவங்களோட நீங்க சேர்ந்து போறேன்னா என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி கடுமையாக பேசியிருக்கிறார். அதை வந்து நேரம் எடுத்துட்டு வந்து இங்க சொன்ன உடனே கூட இருந்தவங்களுக்கு கோவம் வந்து வேண்டாம், அவங்க சாவகாசமா வேண்டாம்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார். ஆகிய இந்த தகராறு போகிறது. சார், எவ்வளவு பேரை நான் அரசியல்ல பார்த்துட்டேன்.
இந்த கட்சியில தான் சாவேன், இந்த கட்சி விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்ப அவசியம் வேலுமணிக்கு? அப்ப நீங்க கட்சியில தானே இருக்கீங்க, கட்சியில தானே பொறுப்புல இருக்கீங்க, எல்லாமே நீங்க தானே 2வது இடத்துல இருக்கீங்க. அப்புறம் தங்கமணி 2வது 3வது இடத்துல இருக்காரு. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? நீங்க இப்போ யாரை மிரட்டுறீங்க? ஒண்ணு எடப்பாடி மிரட்டணும், இல்லைன்னா சென்ட்ரல் இருக்கவங்கள மிரட்ட முடியாது, அது நல்லாவே தெரியும். ஆகவே கொள்கை பூர்வமா எதுவுமே இங்க கிடையாது சார். தந்தை பெரியாரை விட்டுட்டு தான் அந்த அறிக்கையே வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ மற்றவர்களை பற்றி பேசியதெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. இப்போ ஒன்னா போன்னு சொன்னதுதான் கோவம் வந்துருச்சு. நாங்க ஒன்னா போக மாட்டோம், இவங்களோட இணைந்து செல்ல தயாராக இல்லை. அப்ப இணைந்து செல்ல நீங்கள் தயாராக இல்லை என்று சொன்னால், ஒரு இடத்துல தான் போன நாடாளுமன்றத்துல தேனியில வெற்றி பெற்றோம். இப்ப மீதி எல்லாமே போயிடும். கம்ப்ளீட்டா ஸ்வீப் என்ன பண்ண போறீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுதான் இப்ப வளரிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசுறாங்க. அதனால இவங்களால சரி பண்ண முடியலங்கிறதா உண்மையான விஷயம். போலேன் சார், உங்க கருத்துக்களுக்கு நம்ம சரவண பெருமாள் இணைப்பில் இருக்கிறாரு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் சரவண பெருமாள் அவர்களிடம், வலதுசாரி சிந்தனையாளர் சரவண பெருமாளிடம் இந்த கருத்துக்கள் தொடர்பாக கேட்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே மீண்டும் தொடரும். முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒளி வீசும் எங்கள் சத்தியத்தின் விதைகள் ஊடக உலகின் முன்னரையில் கோலோச்ச விரும்பும் ஆர்வலர்களுக்கு வணக்கம் சத்தியம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது. வாய்ப்புகளை வழங்கும் சத்தியம் தொலைக்காட்சியின் பயிற்சி பட்டறை. உங்கள் கனவுகளை மெய்ப்பிக்கும் சத்தியம் தொலைக்காட்சி 100% வேலை வாய்ப்புடன் கூடிய 1 வருட பட்டய படிப்பு, டிப்ளமா இன் மீடியா ஆர்ட்ஸ். தொடர்புக்கு 9500013333 9600005125. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. வெட்டிங் டே செலிப்ரேஷனுக்கு ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வந்தா நீ இன்னும் கிளம்பாம இருக்க. மீட்டிங்ல இருக்க, 1 ஹவர்ல வந்துருவேன். நீ வரவே வேணாம், போ. நீ வரவே வேணாம், போ. வசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. டிஎஸ் பெருங்காயம். Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. சின்ன வயசுல இருந்து மீடியால பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்ப வழிகாட்ட யாருமே இல்லை. மீடியாங்கிறது பெரிய கடல் மாதிரி. அதில் நான் சும்மா கால் நினைக்க விரும்பல. சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி முறிவால் குளறுபடியா இரு கட்சிகளிலும் என்ற விவாத மேடை தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இப்போது வலதுசாரி சிந்தனையாளர் சரவண பெருமாளிடம் நாம் கேட்கலாம். சரவண பெருமாள் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நாளை அண்ணாமலை டெல்லி செல்கிறார். இந்த கூட்டணி முறிவுக்கு பிறகு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டவரையும் சந்தித்து பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல இப்போது தமிழகத்தில் இந்த கூட்டணி முறிவுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள அந்த சாதக பாதக சூழ்நிலை தொடர்பாக பல்வேறு அறிக்கைகளை அங்கு உளவுத்துறை மற்றும் நீதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் அந்த பாஜகவின் தேசிய தலைமை கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த கூட்டணி முறிவு, அதன் பின்னர் ஒரு மௌனம் நீடிப்பு, இப்போது மீண்டும் அதற்கு மறுப்பு செய்தி,
ஆகியவை வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இதுவரை ஒரு நீடித்த மௌனம் நீடித்து இருக்கிறது. அதுக்கு என்ன சார் காரணம்? சரவணகுமார் சார் சொல்லுங்க சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். சத்தியம் சத்தியம் சாத்தியமே அப்படின்ற தலைப்புல பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்தும் தமிழ் தாய் திருவடிகளிலிருந்தும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதல்ல நீங்க வந்து இந்த மௌனம் சொல்றீங்களா, அது மௌனம் கிடையாது. அண்ணாமலை அவர்களும் மற்ற தலைவர்கள் அவர்களும் தமிழகத்தில் சார்ந்த வானதி சீனிவாசன் போன்ற அனைவருமே வந்து தெள்ள தெளிவாக அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு எல்முருகன் போன்றவர்கள் மத்திய தலைமை இது பற்றி முடிவெடுக்கும், இந்த கூட்டணி முறிவு என்று அதிமுக அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை, அதை பற்றி மத்திய தலைமை தெள்ள தெளிவான ஒரு முடிவெடுக்கும். அதற்கான கள நிலவரம் இடையில ஏதோ குறுக்கீடு வருதுங்க. இல்ல சார், பேசுங்க சார், ஒன்றும் குறுக்கீடு இல்லை, பேசுங்க. சரி, இடையில ஏதோ சின்ன சின்ன குறுக்கீடு ஏதோ கிராஸ் வர மாதிரி வந்து சரிங்க. இப்போ வந்து இதுல வந்து மத்திய தலைமைக்கு நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் சென்று பார்க்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்களே கள நிலவரங்களை வந்து உன்னிப்பாக மத்திய உளவு பிரிவு, தமிழக உளவு பிரிவு அனைவர்களுக்கும் நன்றாக தெரியும். பாஜகவுடனுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரீதமாக இந்த லோக்சபா தேர்தலிலே இருக்கிறது. குறிப்பாக இந்த லோக்சபா தேர்தலிலே குறிப்பிட்ட ஒரு சில ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளிலே மோடி அவர்களுடைய இதற்கு மக்கள் வந்து கண்டிப்பாக வாக்களிக்க போகிறார்கள் என்று கிட்டத்தட்ட 30% மக்கள் வந்து மோடி தான் பிரதமராக வர வேண்டும், அதற்காக நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்று 2 மாதங்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட பல கருத்து கணிப்புகளே இது வெளியே வந்திருக்கிறது. அதனால குறிப்பிட்டு அதிகாரத்தில் ஜெயிப்பாங்கன்னு இருக்காங்க சார் அந்த கருத்து கணிப்புல. தமிழகத்தில் பாஜக அதிகாரங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்கா சார்? அதுதாங்க ஐயா, அதாவது குறிப்பிட்ட ஒரு தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லணும், இப்ப நீலகிரி மாவட்டம் குறிப்பா இந்த சனாதன தர்மத்தை வேறு இருக்க வேண்டும் என்று கருத்து சொல்லப்பட்ட பிற்பாடு கோவை, நீலகிரி பல இடங்களிலே கொங்கு மண்டல கடையெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த கடையெடுப்பிலே நீலகிரி போன்ற இடங்களிலே மிகப்பெரிய வெற்றியை கடையெடுப்பு நடந்திருக்கிறது. கோவை போன்ற இடங்கள், நீலகிரி போன்ற இடங்கள், அது மட்டுமல்ல கொங்கு மண்டலங்களில் பல இடங்களிலே இது வந்து மிகப்பெரிய கடையெடுப்பு நடந்திருக்கிறது. ஆகையினால வந்து இதையெல்லாம் வந்து உளவு பிரிவு கருத்துக்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது திமுகவுக்கு எதிராக இந்த வாக்குகள் மாறும். ஆகையினால சனாதன தர்மத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற மக்களுடைய எண்ணப்போக்கு இருப்பதாக தான் அந்த உளவு தகவல்கள் சென்றிருப்பதாக நான் நினைக்கிறேன். என்னன்னா இதுல வந்து சார், இந்த சரவணபெருமாள் சார், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில இருந்து அந்த முறிவு ஏற்பட்டது வந்து பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்றீங்களா நீங்க? கண்டிப்பா. ஏன்னா இப்போ அரசியல்ல இதெல்லாம் வந்து வெற்றி தோல்விகள் என்பது ஒரு நிரந்தரமான விஷயமே கிடையாது. இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கடந்த ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக வந்து கர்நாடகாவில் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அபரீதமான வெற்றியை பாஜக பெற்றது. தொடர்ந்து அந்த ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினால வந்து தமிழகத்திலும் வந்து குறிப்பிட்ட இந்த ஓட்டு வங்கியானது வளர்ந்து கொண்டுதான் வர 5% வாக்குகளாக இருந்தது. கடந்த 2014 தேர்தலிலே நாங்கள் பாஜக மற்ற கூட்டணி தலைமையிலே தமிழறிவு மணிவன் அமைத்து கொடுத்த அந்த கூட்டணியில இருந்தபொழுது பாஜகவிற்கு 5 வாக்குகள் பெற்றது. மொத்தம் அந்த கூட்டணி மொத்தம் வந்து 19% ஓட்டை வாங்கியிருக்காங்க. எங்க சார் இது மாதிரி தேர்தல் இல்லையா சார்? சார் அது 19% வாக்கு எதுல வாங்கியிருக்காங்க சார்? லோக்சபா தேர்தலில் 2014 பாஜக தலைமையில கூட்டணி அமைக்கப்பட்டது. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேகே, அப்புறம் மதிமுக என்று அனைவரும் இருந்தார்கள். அப்பொழுது வந்து 19% ஓட்டுகளை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. 3வது அணியாக 2014 திமுக ஒரு கூட்டணியாக செயல்பட்டார்கள். ஜெயலலிதா அம்மையார் தனியாக நின்று வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது 19% ஓட்டுகள் வாங்கி, அதில் பாஜக தனித்து 5.5% ஓட்டுகள் வாங்கி இருக்கிறது. இப்ப இந்த 2014 19 இந்த 23 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இதுல வந்து
பாஜகவினோட வளர்ச்சி குறிப்பாக ஒரு சில ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த இளைய தலைமுறை கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அதாவது பாத யாத்திரை செல்வாக்க கூட்டிருக்கா சார்? அந்த பாத யாத்திரைங்கிறது கொஞ்சம் செல்வாக்க கூட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாத யாத்திரை மட்டும் இல்லைங்க, பாத யாத்திரைக்கு முன்னாடியே நான் பல இடங்கள்ல இளைஞர்களை கேட்ட பொழுது நான் குறிப்பிட்ட ஒரு சில வேலூர், குடியாத்தம் என்ற பகுதியிலே தொடர்ந்து நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அங்க ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம அதாவது சமூக சார்ந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த மெடிடேஷன்லாம் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடங்கள்ல இளைஞர்கள் என்ன சொன்னா அண்ணாமலை வர வேண்டும் அப்படின்றத விரும்புறாங்க. இளைஞர்கள் மட்டுமில்ல, இளைஞர்கள் கூட, மாணவிகள், பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் இதை விரும்புறாங்க. இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 250 பூத் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பாரதிய ஜனதா கட்சி மேல வைக்கிற பெரிய விமர்சனமே ஒரு தொகுதியில் அத்தனை பூத்துலையும் ஏஜென்டே கூட அந்த கட்சிக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க என்ன தான் நினைக்கிறீங்க? அது அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருந்த 2014 இந்த அளவுக்கு கூட்டணியாக வெற்றி பெற்ற போது பூத்துல ஏஜென்ட் வேலை செய்யாமையா இந்த கூட்டணி அவ்வளவு 19% வாக்குகளை பெற்றார்கள்? சொல்லுங்க, 5% வாக்குன்றது அதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 5% வாக்குன்றது மெயின்டைன் பண்றதே பாத்தீங்கன்னா பூத் ஏஜென்ட் வேலை செய்யாமலாம் கிடையாது. மேபி ஒரு சில இடங்கள் தொய்வுகள் இல்ல, அவ்வளவு புது ஏஜென்ட் எல்லா தொகுதியிலுமே இருக்கிறாங்களா? அந்த அளவுக்கு இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. இப்ப கரண்டா இருக்கக்கூடிய லெவல்ல பாத்தீங்கன்னா பல இடங்களை குறிப்பிட்டு வட சென்னையிலே நிறைய பூத் ஏஜென்ட்டுகள் கள நிலவர பிரகாரம் பாத்தீங்கன்னா கள வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. வட சென்னையிலே பாஜக நிறைய அந்த இல்லந்தோறும் தாமரை, அந்த மாதிரியான என் நாடு என் மக்கள், பல இந்த விஷயங்கள்ல சென்றடைவோம் இல்லந்தோறும் அப்படின்ற இதெல்லாம் நிறைய பாஜகவினோட தொண்டர்கள் வட சென்னையில ரீச் ஆயிருக்காங்க. 2024 தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றியை பெறுவோம்னு சொல்றீங்க நீங்க? கண்டிப்பாக. ஏன்னா நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது இது ஒரு நல்ல முடிவு. அதிமுகவுக்கு நன்றி இந்த முடிவை அறிவித்ததற்கு. இந்த மும்முனை போட்டி என்பது கண்டிப்பாக ஒரு கள நிலவரத்தை அனைவருக்கும், பாரத தேச மக்களுக்கு, தென்னிந்தியாவிலே தனிப்பட்ட முறையிலே பாஜக 5 இடங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறும். மற்ற கூட்டணி தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன். டிடிவி, ஓபிஎஸ் அவர்கள் போன்றவர்கள் எல்லாமே பாஜகவினுடைய தலைமையை முழுமையாக ஏற்று வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் விரும்புகிறார்கள். நன்றி சார். சரவரம்பல் சார், கடைசி சுற்று சார். இந்த மாதிரி கூட்டணி முறிவினால என்னென்ன சாதகம் பாதகம்னு ஒரு வரியில் அனைவரும் ஒரே சுற்றில் சொல்கிறோம். இப்போ அந்த பாஜக கூட்டணி முறிவினால முதல்ல பிரியன் சார், இதில் பாஜகவுக்கு இழப்பா அல்லது இது அவங்களுக்கு செல்வாக்கு உயருமா? 2014 ஒப்பிட முடியாது. ஏன்னா அப்போ காங்கிரஸ், திமுகலாம் தனித்தனியாக நின்னாங்க, கம்யூனிஸ்ட்லாம் தனியாக நின்னாங்க. அப்போ பாஜகவோட பலம் வாய்ந்த கட்சிகளாக விஜயகாந்த் ஆக்டிவாக இருந்தார். மைக்கோ பிரச்சாரங்கள்லாம் பண்ணார், குறைமாக்கா இருந்தது. அதனால 19% ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு பாஜகவோட இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் லெட்டர்பேட் கட்சிகள் தான். பிஎம்கே பாமக கூட்டணியில் இருக்கா, அது எப்படி நாளைக்கு பிரிஞ்சிருக்கும் போது எங்கே போகும்னு சொல்ல முடியாது. அதனால பாஜக கூட்டணி எதிர்பார்த்த வெற்றி பெருமா என்பது சந்தேகம். அக்னி சார், நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? கூட்டணி முறிவதால் பாஜக மற்றும் அதிமுக யாருக்கு சாதகம் பாதகம்? அதிமுகவிற்கு சாதகம், பாஜகவிற்கு பேரிழப்பு. புகழேந்தி சார், நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அது இருவரும் கூட்டணி முறிந்தது ஓபிஎஸ் அணிக்கு சாதகமா பாதகமா? இல்ல, எனக்கு என்னுடைய நண்பர் சொன்னாரு, போன எலெக்ஷன்ல ஊட்டி நீலகிரி 2 லட்சம் வித்தியாசம், 2.25 லட்சம் கம்யூனிஸ்ட் கட்சி, 1.25 லட்சம் வித்தியாசம் கோவை. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா சில மாற்றங்கள் தேவை. அதை கொண்டு வந்தாகணும். பாரதிய ஜனதா கட்சி சும்மா வாயில பேசினா நடக்காது. நடந்ததால் எதுவும் நடக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே தலைவர்களை பேசும் பொழுது கருத்திலே கொண்டு கவனமாக பேச வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அதே நேரத்தில் இந்த நாடகம் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிரிந்து வந்தேன் என்று சொல்லியிருப்பது நாடகம். நம்பாதீர்கள், நம்பவே நம்பாதீர்கள். திரும்பவும் சரணடைந்து விடுவார் பழனிசாமி என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். மீண்டும் இந்த அதிமுக கூட்டணியில் நீங்க இணைவதற்கான சமரச முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கா, அல்லது இந்த அண்ணாமலையோட டெல்லி பயணத்துக்கு பின்னர் என்ன சார் முடிவு வெளியாகும் நினைக்கிறேன்? அதான் சார், இப்போ எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவிலே எங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அதனால வந்து எங்களுக்கு வந்து மன வருத்தமே கிடையாது. நாங்க வந்து மோடியினோட தலைமை ஏற்கக்கூடியவர்கள் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு இந்த முடிவானதை நாங்கள் அதை தான் தொடரும் என்றால் நாங்கள் மேற்கொண்டு அதையே தொடர்ந்து வெற்றி முனை நோக்கி நாங்கள் செல்வோம். நன்றி சார். விவாதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றொரு விவாதத்தில் நாம் அனைவரும் இதே பிரச்சனை தொடர்பாக அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்பாக தொடர்ந்து விவாதிக்கலாம். நன்றி நேயர்களே.